வேதத்தின் பகுதியோடு வாசித்து ஜெபித்து என்னுடைய காலை கடமைகளை செய்ய நான் ஆரம்பிக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த பாடல் மீது எனக்கு பற்று ஏற்பட்டது. என்னுடைய தந்தையாருக்கு பிறகு செல்வநாதன் ஆயர் தான். அதோடு கூட பழமும் பாலும் சேர்ந்தது போல திரு சௌரி அவர்கள் எனக்கு ஒரு கிஃப்டாக கிடைத்தார்கள். அவர்கள் ஒரு பேராயத்தின் சொத்து, இந்த வகையிலே ஒரு சொத்து அல்லது பொக்கிஷம் என்று சொன்னால் அது மிகையாக. ஏனென்றால் அவர்கள் இந்த பாடல்களை மட்டும்தான் பாடுகிறார், பிளஸ் கீர்த்தனைகள். அதை மட்டும் தனக்கு தலைவனம் இருந்தாலும் அவருக்கும் சில சரீர தலைவனைகள் உண்டு. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கூட அவர்கள் நான் கேட்ட பொழுது அவர்கள் ஓராண்டு காலமாக இங்கேயும் மற்ற பிஷன் காப்போர் சாயநாதபுரத்திலேயும் நாங்கள் இந்த பாடல்களை கற்றுக்கொண்டோம். வெறும் 20 பாடல்கள் தான் எங்களால் கற்றுக்கொள்ள முடிந்தது. அதை கேட்டால் போல அழைத்த போதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டு இங்கே இருக்கிற எல்லாருமே ஊழியர்கள். அவர்கள் 2 பேர் பிஹெச்டி பட்டம் முடித்து, ஒருவர் டாக்டர் எம் ரவி அவர்கள் அரசினர் கல்லூரியிலே ஓட்டேரியிலே அவர்கள் லீடராக, அதாவது பிஹெச்டி படிக்கின்றவர்களுக்கு பரிந்துரை செய்கின்ற ஆய்வு செய்கின்ற ஒரு டீனாக அல்லது லீடராக இருக்கிறார். அவர்கள் பேரக்குறை கிராமத்தை சார்ந்தவர்கள். நான் ஃபஸ்ட்டு சின்னவெளி கிராமத்தில் பணியாற்றும் பொழுது பேரக்கூர் கிராமம் பா ராஜானந்தம், ஐ சந்திரன், டி செல்லையா, நித்யானந்தம், ரைசவரன், ராஜவேலு, இப்படிப்பட்ட மாபெரும் ஊழியர்கள், பேராயத்தையே தலைமை தாங்கி நடித்தவர்கள், அந்த குருசேகரத்தை சார்ந்தவர்கள். அவர்களோடு சேர்ந்து நான் பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றேன். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் ரெவரண்ட் டாக்டர் பிரபுஎஸ் நட்டானியல் ஐயா கையில் வருகிறார். பிறகு மிஸ்டர் ஏசுபாதம் கண்ணில் வேலை செய்கிறார். தம்பி வசந்த் தேவநேசன் அவர்கள் சாதனை மன்னன் சொல்வேன். அவர் வந்து இப்போ பிரம்மாண்டமாக 1 கோடியில் ஒரு ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார். தம்பி மேனியல் அவர் வந்து லத்தேரி குருசாரம் பிரபுலா பாசத்தை சார்ந்தவர், பிரதமர்கள் உதவி செய்கிறார். நாட் லீஸ்ட் பட் லாஸ்ட் சொல்லுவார்கள். அதுபோல் எங்கள் வில்சன் அண்ணன் அவருடைய மகன் வந்து இப்போ பிரான்சிஸ் லிவிங்ஸ்டன் வந்து ஆர்டைன் பாஸ்டராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்டவர்கள் இந்த குழுவிலே 15 பேர் ஒரு ஆண்டு காலமாக பயிற்சி பெற்றிருக்கிறோம். இதில் இன்னும் நாங்கள் பயிற்சி பெற வேண்டியது இருக்கிறது. இன்னும் பாடல்களை சேர்க்க வேண்டி இருக்கிறது. இம்மட்டும் நாங்கள் பயிற்சி பெற கடவுள் உரிமை செய்தார். ஆகவே ஜபத்தோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இன்னொரு யாகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முறைப்படி எங்கள் அன்பு தம்பி ரெவரண்ட் பிரபு எஸ்எஸ் அவர்களும் சகோதரி திருமதி சுசிலா பிரபு அவர்களும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் இந்த நாளை நமக்கு கொடுத்தார்கள். இந்த நாள் பொண்ணா அணைக்கிட்டு தான் ஃபஸ்ட் டே இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேறு தேதி இல்லை. அவர்களும் இந்த வெயில் காலத்தில் ஏறக்குறைய 35 இடங்களிலே கர்த்தருடைய செய்தி கொடுக்க அவர்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். இந்த காலையில் கூட ஒரு பாஸ்டேஜ் அவர் நடத்துகின்ற சர்ச்சில் பாஸ்டேஜ் கட்டி அதை டெடிகேட் பண்ணினார்கள். ஆகவே அவர்களெல்லாம் முறைப்படி வரவேற்போம். இப்போது நாம் கண்களை மூடி அமைதி காத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். தம்பி சௌரி அவர்கள் தேவாரம் இசைப்பார்கள். இந்த பாடல்கள் நீங்கள் கவனிக்கும் பொழுது இதிலே முழுமையான கவனம் தேவை. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. கடவுள் இருக்கிற என்ற பிரசன்னத்தோடு தான் நாம் இந்த பாடல்களை கவனிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒரு கரண்டிலே இருக்கிறது. தேவரம் பண்ணினவர்கள் எது பாடல் நம்பர் அப்படி சொன்னார்னா மேத்யூ அதை நாங்கள்லாம் கற்றுக்கொள்வோம். நீங்கள் பாடலாம். கண்களை மூடி அமைதி காப்போம். தாழ்வுள்ளதாலே எல்லோரும் சந்தித்து வருவதற்கு அமைதியிலேயே சாஸ்தாக நமஸ்காரம் செய்வோம். கண்களை மூடிக்கொண்டு எல்லோரும் சாஸ்தாக நமஸ்காரம்.
பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகிறோம். எங்களையும் சர்வ சிருஷ்டியையும் படைத்து பராமரிக்கும் பரமபிதாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை மீட்கும் பொருளாக தன்னையே ஈந்தவரே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கடவுளின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவின் அனாதி சுதனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தும் சகாயரே, சத்திய ஆவியே, நீர் பரிசுத்தர்,